ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். நடத்துபவர் ARM நௌஃபீல். மங்காத நிலவின் ஒளிக்கீற்றாய், மாணவ உலகின் சுவாச காற்றாய், பொங்கும் அறிவின் வற்றாத ஊற்றாய், எங்கும் இலங்கும் ஞானச் சுடராய் விளங்கும் மாணவர் துளிங்கிடச் செய்யும் விண்ணொளி பரப்பும் அறிவுச் சுடர், வியந்திடச் செய்யும் அறிவியல் அரங்கம். மாணவரின் முத்தான அறிவை பட்டி திட்டி மகத்துவ உலகுக்கு சீர் வழிகாட்டி சனிதோறும் பிறை வானொலியில் ஒலிக்கும் நிகழ்ச்சி மாணவர் கல்வி உலகின் எழுச்சி அறிவுச் சுடர். ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச்சுடர். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டி நிகழ்ச்சி சனிக்கிழமை தோறும் காலை 10:15 முதல் 10:45 வரை ஒலிபரப்பாகும். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. அம்பாறை மாவட்டத்தின் அக்கரைப்பட்டு கல்வி வலயத்திலே முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றுகின்ற சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸின் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சி ரைஸ் மோட்டார்ஸ் குடும்பத்தின் அன்பு தாயார் மர்ஹூம் ஹாஜியானி ஏஎல் ஃபரீதா உம்மா அவர்களின் நினைவாக அக்கரைப்பட்டு அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெறுகிறது. இன்றைய நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்றார் அக்கரைப்பற்று அஸ்ராஜ் மகா வித்தியாலயத்துடைய அதிபர் MS முகமது அஸ்லம் சார் அவர்கள். நடுவர்களாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் அல்ஹாஜ் முகமது ரலீம், விந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் MLM நிஹாருடீன், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் தயாரிப்பாளர் கவிஞர் கலாபூஷணம் யூனிஸ்கே ரஹ்மான், பொத்துவில் அல் உர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஷி தௌஃபீக், பொத்துவில் அல் உர்ஃபான் பெண்கள் பாடசாலை ஆசிரியர் NL இம்ரான் கான், சம்மாந்துறை அல் மர்ஜான் முஸ்லிம் மத்திய தேசிய பாடசாலை ஆசிரியர் அல் ஹாஃபில் MD அப்துல் சலாம், புள்ளி பதிவாளர்களாக எழுத்தாளரும் கவிஞருமான வானொலியின் சிரேஷ்ட அபிமானி கலாபூஷணம் நிந்தவூர் MI உஸ்னார் சலீம், நட்பெட்டுமனை CMF கல்லூரியின் மகாமைத்துவ படிப்பாளரும் அல் அக்ஸா மகா வித்தியாலயத்துடைய ஆசிரியருமான CM ஃபலாஹி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் MSM ராம்சி. இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்றார் அக்கரைப்பட்டு கல்வி வலயத்தின் பணிப்பாளர் AM ரஹமத்துல்லா. கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாக பணிப்பாளர் MIM ரைஸ்டீன், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிறை வானொலி பொறுப்பாளர் சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் அல்ஹாஜ் பஷீர் அப்துல் கயூம், அம்பாறை மாவட்ட கலாசார ஒருங்கிணைப்பு உத்தியோகத்தர் AL தௌஃபீக், தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் உதவி பொது முகாமையாளர் பொறியியலாளர் MI நசீர், ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட்டின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பொறியியலாளர் MIM இஹ்லாஸ். கௌரவ அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கின்றார்கள் அக்கரைப்பட்டு முனவரா ஜூனியர் காலேஜ் அதிபர் MI முகமது உவைஸ், அட்டாளச்சனை அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை அதிபர் AL யாசின், பொத்துவில் அல் பஹ்ரியா வித்தியாலயத்தின் அதிபர் HRM கலீல்,
ஆலங்குளம் ராகமானியா வித்தியாலயத்துடைய அதிபர் KM முனாஸ். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. பிராந்திய வானொலியான பிறை எஃப்எம்மிலே இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை வடிவமைத்து வழங்குவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கின்றவர்கள் அனுசரணையாளர்கள். அந்த வகையிலே ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தாரை நாம் மறந்திருக்க முடியாது. ரைஸ் மோட்டார்ஸ் என்பது உழவு இயந்திரம் மற்றும் வேளாண்மை அறுவடை செய்யும் ஹார்வெஸ்டர் இயந்திரங்களுக்கான அசல் உதிரிப்பாகங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து நாடு பூராகவும் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சம்மாந்துறை, கிளிநொச்சி, பொத்திவில், அக்கரைப்பற்று, மூதூர் போன்ற இடங்களிலே கிளைகளை கொண்டு தன்னால் இயன்ற சமூக பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அன்புக்குரிய அல்ஹாஜ் MIM ரைஸ்டீன் அவர்களுக்கும் நாம் இந்த வேளையில் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். அவருடைய தாயின் நினைவாக அறிவு சுடர் என்ற பெயர் அவருடைய தாய் வைத்த பெயர். அவர் புனித மக்கமா நகருக்கு கடமைக்காக சென்ற பொழுது அங்கே வஃபாத்தாகி விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சிறப்பும் இருக்கின்றது. அறிவு களஞ்சியமும் மெம்முடன் இல்லை, அறிவு சுடரும் மெம்முடன் இல்லை. அறிவு சுடர் பிறை எஃப்எம்மிற்காக அவர் தந்த பெயர். அறிவு களஞ்சியம் எங்கே பூராகவும் பேசப்பட்ட ஒரு பெயர். அதுவும் மர்ஹூம் ARM ஜிப்ரி அவர்கள் நினைத்திருந்தால் உலக வலம் வந்திருக்க முடியும், சினிமாவிலே அடியொற்றிருக்க முடியும். ஆனால் அவர் சினிமாவை 100% வெறுத்தார், ஸ்லாத்தை 100% விரும்பினார். இன்று அவர் எங்களை விட்டு பிரிந்து 6 ஆண்டுகள் கடந்த நிலையில் நாங்கள் ஒலிபரப்பு துறையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை சுயாதீன ஊடகவியலாளர் சங்கத்தினால் வருடா வருடம் அவருடைய ஞாபகார்த்த நிகழ்வுகள், அரங்குகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 6 வருடங்களும் உலக அறிவிப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையிலும் அவருடைய பாகங்களை, வகிபாகங்களை நினைத்து அழுதுவிட்டு போயிருக்கின்றார். என்னை விட இங்கே பேசக்கூடிய பலர் இருக்கின்றார்கள். அவரை பற்றி பேசலாம். அவரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு புத்தகம், அவருடைய புத்தகத்திலே நாங்கள் மிக குறைந்த பக்கங்களை தான் படித்திருக்கின்றோம். அவர் கிட்டத்தட்ட அதிக பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகமாகத்தான் மர்ஹூம் ARM ஜிப்ரி அவர்கள் இந்த சமூகத்திலே விளங்கினார். எனவே அன்னவரின் சுவன ஈடேற்றத்திற்காகவும் அறிவு சுடர் என்ற இந்த பெயரை தந்த ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தாயார் AL ஃபரிதா அம்மா அவர்களின் சுவன ஈடேற்றத்திற்காகவும் நாம் ஒரு நிமிடம் எழுந்து நின்று பிரார்த்தனை செய்துவிட்டு போட்டிக்கு வருவோம், போட்டியை நடத்துவோம். நன்றி. கல்வியலாளர்கள், கல்விமான்கள், எதிர்கால சிற்பிகள் என்று பல பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் வருகை தந்திருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே நாம் நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றோம். இறை வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படவிருக்கின்றன. கிராத் ஓதுவதற்காக நாம் அன்போடு அழைப்பது செல்வி RF இல்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். ألم نجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجين فجعلهم كعصف مأكول. صدق الله العظيم.
சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, பெற்றது மண்ணளவு, பெறாதது மலையளவு, ஒளியாய் கிடைத்து ஒளியாய் வழிகாட்டும் அழியா செல்வம், வளர்ச்சி அடையும் உலகின் சிகரம் தொட்டு உயர்ச்சி காண வைக்கும் கல்வி செல்வம் பெற அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் எதிர்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். சம்மாந்துறை ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தார் வழங்கும் அறிவுச்சுடர் போட்டி நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கும் 2 பாடசாலை அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம். மேடையின் வலதுபுறத்திலே காத்திருக்கின்றார்கள் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயம். அவர்களோடு போட்டியிடுவதற்காக அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். விருந்தது உலகம், பரந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க காத்திருக்கும் மாணவ செல்வங்களின் எதிர்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம். முதலாவது சுற்றின் முதலாவது போட்டியாளர் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயத்துடைய அணித்தலைவி பாத்திமா சிம்ஹா. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது இலட்சியம். இனி உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, ஜீவராசிகளின் பாசைகளை அறியும் ஆற்றலை கொண்டிருந்த நபிகளாரின் பெயர் என்ன? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயம். இனி அடுத்த விளையாடுகின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய அணித் தலைவர் என் நியாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நலவை நாடினாலும் இறைவன் நாடாமல் அது நடக்காது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கை நாடினாலும் இறைவன் நாடாமல் அது நடக்காது. சரி, உங்களுக்கான கேள்வி, அல் குர்ஆனின் மிக சிறிய சூரா எது? அது எத்தனை வசனங்களை கொண்டது? சூரா கௌசர் 3 வசனங்கள். சூரா அல் கௌசர் 3 வசனங்கள் என்பது சரியானபடி 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்த விளையாடுகின்ற போட்டியாளர் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயத்துடைய மாணவி பாத்திமா அஸ்மத். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்விக்கு முதல், அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகை பற்றி கனவு காணாதே, அது உனது கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காண், அது உனது வாழ்க்கையை அழகாக்கிவிடும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அந்த சிந்தனை தந்த உங்களுக்கான கேள்வி இதோ. ரூஹுல்லா என்று அழைக்கப்படுகின்ற நபி அவர்கள் யார்? நபி இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். ஆதியானை சென்று வேறொரு விருப்படி அளிக்கலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இல்லை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. சரியான விடை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் என் முகம்மது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கற்பவனாக இரு, கற்பிப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவுவனாக இரு, 4ஆம் நபராக இருந்து விடாதே என்று எமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை உங்களுக்கு எத்தி வைத்தவனாக இப்போட்டியினுள் நுழைகிறேன். அந்த நபி மொழியோடு உங்களுக்கான கேள்வி தருகின்றோம். ஹிஜ்ரத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் முதலில் யாருடைய வீட்டில் தங்கினார்கள்? ஜபல் அலி. இல்லை. அதை அணி சேர்ந்த வேறொரு விருப்படி அளிக்கலாம். அப்துல் முத்தலிப். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். அர்கம் அலி. இல்லை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வீட்டிலே தங்கினார்கள் என்பது சரியான விடை. இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயத்துடைய மாணவி பாத்திமா ஹமாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்.
உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூசா என பெயரிட்டவர் யார் என்பது கேள்வி. அதே அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஆசியானாய். ஃபிரௌனின் மனைவி ஆசியா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் MN முகமது இமாத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் நிச்சயமாக பொறுமையாளருடன் இருக்கின்றான். இது நபி மொழி. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, கதிஜா நாயகி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அடக்க ஸ்தலத்தின் பெயர் என்ன? அதே அணியை சேர்ந்த வேறு ஒருவர் விடையளிக்கலாம். ஜன்னதுல் பக்கி. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. சரியான விடை ஜன்னத்துல் மால்லா என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயத்துடைய மாணவி பாத்திமா அஜீஃபா. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீ சூரியனாக பிரகாசிக்க ஆசைப்பட்டால் நீ முதல் சூரியனாக எரிய வேண்டும். டாக்டர் APJ அப்துல் கலாம். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, சித்திகியா அல் ஹுமைரா உம்மு அப்துல்லா என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? அதே அணியை சேர்ந்த வேறு ஒருவர் விடை அளிக்கலாம். ஆயிஷா நாயகி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயம். இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் AM ஆகிப் அகமது. நிச்சயமாக செயல் அனைத்து எண்ணத்தை பொறுத்தது. உங்களுக்கான கேள்வி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்பானி செய்வதற்காக முயற்சித்த இடத்தில் இருக்கின்ற பள்ளிவாசலின் பெயர் என்ன? அதே அணியை சேர்ந்து ஒருவர் விடையளிக்கலாம். மஸ்ஜிதுல் அக்ஸா. இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். கௌபத்துல்லா. இல்லை. இரு அணிகளும் சரியான விடையளிக்க தவறிவிட்டன. மஸ்ஜிதுல் ஹப்சி என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயத்துடைய மாணவி முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் ஹசீனா முஸ்தரி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள், உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கான கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருமணங்களுள் ஒன்றை தவிர ஏனையவை அவரவர் உறவினர்களால் முடித்து வைக்கப்பட்டன. அந்த ஒரே ஒரு திருமணத்தை அல்லாஹு தஆலா வானத்தில் நடத்தி வைத்தான். இது சம்பந்தமான ஆயத்தும் அல் குர்ஆனில் அருளப்பட்டது. இவ்வாறு மனமுடித்த துணைவியாரின் பெயர் என்ன? ஹப்ஸா. இல்லை. அதே அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். கதீஜா அலி. எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஆயிஷா நாய். இல்லை. எவருக்குமே புள்ளிகள் இல்லை. அன்னை ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய முதலாம் சுற்றின் இறுதி போட்டியாளர் டி சல்ஜி அகமது. அஸ்ஸலாமு அலைக்கும். அறிவை வளர்த்தால் மனிதன் உயர்வான், அறிவை பகிர்ந்தால் உலகில் உயர்வான். உங்களுக்கான கேள்வி, கஅபாவில் தொழுது கொண்டிருக்கும் போது நபி அவர்களின் கழுத்தில் தன் மேலாடையை போட்டு கழுத்தை நெரித்தவன் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. அபூ லஹப். இல்லை. அதே அணியை சேர்ந்த பேர் ஒருவர் விடையளிக்கலாம். அபு ஜஹல். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். எவருக்கும் புள்ளிகள் இல்லை. உத்பா பின் அபு முயீத் என்பதே சரியான விடை. உத்பா பின் அபு முயீத் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. இதை பார்வையாளர் கேள்வி நேரம். விடைதிருந்த பார்வையாளர் மேடைக்கு வந்து விடை சொல்லி இன்றைய அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தார் வழங்கி இருக்கின்ற அன்பளிப்பினை பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கான பார்வையாளர் கேள்வி நேரம் இதோ வருகிறது. எல்லோரு காதுகளிலும் அடிக்கடி
இடம்பெறுகின்ற அல்லது உச்சரிக்கப்படுகின்ற போது நாங்கள் கேட்கின்ற பெயர் விடையாக வரப்போகிறது. என்னுடைய புதல்வி 3 வயது பல நாடுகளுடைய தலைநகரங்களை கேட்டால் சொல்வார். இஸ்ரேல் நாட்டினுடைய தலைநகர் எது என்பதே உங்களுக்கான கேள்வி. பார்வையாளர் கேள்வி நேரத்திலே விடை சொல்வதற்கு ஒருவர் வந்திருக்கின்றார். உங்களுடைய பெயர்? ஹமினுதீன் ஃபாத்திமா ஷிப்கா. எந்த பாடசாலை? அக்கல் முனீரா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். அட்டாளச்சேரி அல் முனீரா பெண்கள் உயர்தர பாடசாலை மாணவி. உங்களுடைய எதிர்கால இலட்சியம்? லெக்சர். ஒரு விரிவுரையாளராக வர வேண்டும். உங்களுடைய பாடசாலை அதிபர் யார்? யாசின் சார். யாசின் சார் ஒரு துடிப்பான சார், நல்ல பண்புள்ள ஒருவர். அவருடைய பாடசாலையிலே கற்கின்ற ஒரு மாணவி இங்கே வந்திருக்கின்றார். விடையை சொல்லுங்கள் பார்ப்போம். டெல் அபி. டெல் அபி என்பது சரியான விடை. எங்கே பாராட்டுகள். அவருக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக இங்கே இந்த பாடசாலையுடைய அதிபர் எங்கள் அன்புக்குரிய MS முகமது அஸ்லம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுக்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியிலே முதலாம் சுற்றில் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயம் 15 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்ற அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் 15 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. சமமான புள்ளிகளை பெற்ற நிலையில் இரண்டாம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம். அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் என் நியாஸ். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இலங்கையில் பால் பதனிடப்படும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது? அம்பேவலை. அம்பேவலை என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்த விளையாடுகின்ற போட்டியாளர் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயத்துடைய மாணவி பாத்திமா சிம்ஹா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? அதை சென்றவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் என் முகம்மது. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, உலகின் முதலாவது பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க. கேள்வி, இந்தியாவின் முதலாவது பெண் பிரதமர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி. இந்திரா காந்தி. இந்திரா காந்தி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயத்துடைய மாணவி பாத்திமா அஸ்மத். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, திருக்குறளை பிரெஞ்சு பாசையிலே மொழிபெயர்த்தவர் ஏரியல் என்பவர். ஆங்கில பாசையிலே மொழிபெயர்த்தவர் டாக்டர் போப். கேள்வி, திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்தவர் யார்? அதே அணியை சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். எவருக்குமே புள்ளிகள் இல்லை. வீரமா முனிவர் என்பது சரியான விடை. வீரமா முனிவர் என்பது சரியான விடை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் MN முகமது இமாத். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, விசர் நாய் கடி தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி யார்? அதே அணி சேர்ந்தவர் ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். விசர் நாய் கடி தடுப்பு மருந்தை கண்டுபிடித்த விஞ்ஞானி லூயி பாஸ்டர் என்பதே சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயத்துடைய மாணவி பாத்திமா ஹமாமா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, ஈரான் நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி யார்? முஜிதபா காமினி. அது உச்ச தலைவர். அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். எதிரணிக்கு சந்தர்ப்பம். முகமது பெசஸ்கியன். மசூத் பெசஸ்கியன் என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் அக்கரைப்பட்டு முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்துடைய மாணவன் AM ஆகிப் அகமட். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, இலங்கையின் முதலாவது முஸ்லிம் பத்திரிகை 21/12/1882 வெளிவந்தது. 8 பக்கங்களை கொண்டது. இந்த பத்திரிகையின் பெயர் என்ன? முஸ்லிம் நேசன். முஸ்லிம் நேசன் என்பது சரியான விடை.
10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஆக்கிரப்பேட்டை முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம். இனி அடுத்து வெளியளிக்கின்ற போட்டியாளர் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயத்துடைய மாணவி பாத்திமா அஜீஃபா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதோ. நீரில் கரையும் விட்டமின்கள் தெரியும் உங்களுக்கு. கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் 4 இருக்கின்றன. விட்டமின் ஏ, டி, இ, கே. ஆம், சரியான விடை. விட்டமின் ஏ, டி, இ, கே என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயம். அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் 2ஆம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் டி சல்ஜி அகமது. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, எங்கு நூலகம் திறக்கப்படுகிறதோ அங்கே ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது. இந்த கூற்றோடு தொடர்புடையவர் யார்? அப்துல் கலாம். இல்லை. அதே அணி சேர்ந்த ஒருவர் விடையளிக்கலாம். ஆப்ரஹாம் லிங்கன். இல்லை. எதிரணிக்கு சந்தர்ப்பம். சுவாமி விவேகானந்தா என்பது சரியான விடை. எவருக்கும் புள்ளிகள் இல்லை. இனி அடுத்து விடையளிக்கின்ற 2ஆம் சுற்றின் இறுதிப் போட்டியாளர் ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயத்துடைய மாணவி ஹசீனா முஸ்தரி. ஹசீனா முஸ்தரி, உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, வானொலியை கண்டுபிடித்த இத்தாலி நாட்டைச் சேர்ந்த பௌதிகவியல் அறிஞர் யார்? மார்க்கோனி. மார்க்கோனி என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயம். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேயர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டியின் முடிவை அறிய தருகின்றோம். ஆலம்குளம் ரஹ்மானியா வித்தியாலயம் 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. அவர்களோடு போட்டியிட்டு அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் 50 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. மேலதிக 15 புள்ளிகளால் அக்கரைப்பற்று முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயம் வெற்றியீட்டிக் கொண்டது. இனி 2ஆம் நிலையடைந்த மாணவர்களுக்கான பரிசுகளை கொடுப்பதற்கு இருக்கின்றோம். பரிசுகளை கொடுப்பதற்காக அன்போடு நாங்கள் அழைப்பது ரைஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடைய நிறைவேற்று அதிகாரி ரைஸ்டீன் அவர்களை அன்போடு மடிக்க கிடைக்கின்றோம். 2ஆம் நிலை அடைந்த மாணவர்களுக்கான அன்பளிப்புகளை வழங்கி கௌரவிப்பதற்காக, அதுபோல் எங்களுடைய தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையினுடைய உதவி முகாமையாளர் எங்கள் அன்புக்குரிய பொறியியலாளர் நசீர் அவர்களை அழைக்கின்றோம். இருவரும் இணைந்து இங்கே இன்றைய போட்டியிலே 2ஆம் நிலையடைந்த மாணவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிக்கின்றார்கள். சம்மாந்துறையில் அறுவடை இயந்திரம் மற்றும் டிராக்டர் ஆகியவற்றுக்கான உதிரிப்பாகங்களை வழங்குவதில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக புகழ் படைத்த ராய்ஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட் உலக அங்கீகாரம் பெற்ற கம்பெனிகளில் இருந்து டிராக்டர் மற்றும் அறுவடை இயந்திரங்களுக்கான தரமுயர் உதிரிப்பாகங்களை இறக்குமதி செய்து நாடெங்கும் விநியோகிக்கும் மக்கள் நம்பிக்கையை வென்ற ரைஸ் மோட்டார்ஸுக்கு மோதூர், கிளிநொச்சி, புத்துவில், அக்கரைப்பற்று ஆகிய இடங்களிலும் கிளைகள் உண்டு. ரைஸ் மோட்டார்ஸ் பிரைவேட் லிமிடெட், அம்பாறை வீதி, சம்மாந்துறை. ரைஸ் மோட்டார்ஸ் வழங்கும் அறிவுச் சுடர் கேட்டீர்கள். நடத்தியவர் ARM நௌஃபீல். தயாரிப்பு AM முகமது ரலீம்.